ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பிஎம் எடிட்டிங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாப்பி பர்த்டே ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வரும். அதில் ஃபஸ்ட்டே நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். செகண்ட் வந்து அப்செட் ரேடியோஸ் இருக்கு இல்லையா, ரேடியோ, அது வந்து நீங்கள் 9:16 வச்சுக்கோங்க. ஏன்னா இதான் ஒரு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷனு. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வரும். அதில் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு நிறைய இமேஜ் காட்டும். அதில் நம்ம பிளாக் கலர் இமேஜ் எடுத்துக்குவோம். இப்போ நான் பிளாக் கலர் இமேஜ் எடுத்துக்கிட்டேன். அந்த இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து 28 செகண்ட் வச்சுக்கிறேன். 28 செகண்ட் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லேயர் கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். இப்போ அந்த டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த டெம்ப்ளேட் லிங்க் எல்லாம் ஆல் டெம்ப்ளேட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, கொடுத்துருங்க. இப்போ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இது வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகும். அதால் தான் சொல்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே திரும்பி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இமேஜ் வீடியோ ஆட் பண்ணோம். இந்த இமேஜ் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இமேஜ் வீடியோ ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ் வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ணணும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் உங்களுக்கு இந்த இமேஜ் வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி காட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பாக்ஸ் டைப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் க்ராப் பண்ணிக்கிட்டேன். க்ராப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பின் இருக்கும். அதில் நீங்கள் சென்ட் டு பேக் ஃபார்வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணால் பேக்கில் போயிருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக்கில் போயிடுச்சு அது. அப்புறம் வந்து அந்த டெம்ப்ளேட் வீடியோ, அது ஃபோட்டோ டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கார்னரில் கொஞ்சம் தேர்த்து, அதெல்லாம் நம்ம கரெக்டாக எப்போயுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிஜிஎம் ஆட் பண்ணிக்கலாம். ராஜா ராணி படத்தில் வர அந்த பிஜிஎம் ஆட் பண்ணிக்கோம். அந்த பிஜிஎம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, இப்போ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிஜிஎம் நான் ஆட் பண்ணுறேன். பிஜிஎம் ஆட் பண்ணிட்டேன். இந்த பிஜிஎம்மில் வந்து முன்னாடி வந்து 3 செகண்ட் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் என்ன பண்ணால் அந்த 3 செகண்ட் கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த பேஜை நவுற்றி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நவுற்றி வச்சோன்னா கரெக்டாக உங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு. இந்த தேவையில்லாததெல்லாம் ட்ரிம் பண்ணுறேங்க. ட்ரிம் பண்ணுறது எப்பவுமே நல்லது. ஏன்னா நீங்கள் எடிட்டிங் பண்ணிட்டு திரும்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இமேஜ் இன்னொரு டிம்ச்சு பார்த்தீங்களா, நானே மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இமேஜ் வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் செட் பண்ணல. அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த கிரீட்டம் ஜிவி பிரகாஷ் தலையில் வர மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோ சூப்பராக வந்திருக்கு. இந்தமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி ஹாப்பி பர்த்டே ஸ்டேட்டஸ் இது எடிட்டிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் திரும்பி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நானாக ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அந்த பிளாக் ஸ்க்ரீன் பின்னாடி அப்ளை பண்ண இல்லையா, அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணாமல் விட்டேன். அதை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரிம் பண்ண எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ எனக்கு எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ மேலே பாக்ஸ் போட்டு அம்புக்குறி இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வரும். ஒன்று ரீசொல்யூஷன் இருக்கும், இன்னொன்று வந்து ஃப்ரேம் ரேட்டிங் இருக்கும். ரீசொல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டியில் வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 60 fps வச்சுக்கோங்க. இதில் வந்து பிட் ரேட்னு ஒன்று இருக்கும், அது வந்து எப்போவுமே ஹையில் வைங்க. ஹையில் வச்சா தான் உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இல்லாமல் சூப்பராகவே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே பிட் ரேட்டு ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்பெக்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.